இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த மினி விளாக். எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லாததால நான் இன்னைக்கு போஸ்ட் பண்றேன். வீட்ல ஃபிஷ் எடுத்து செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான்வெஜ்னாலே சிக்கன் இல்ல மட்டன் இந்த மாரி தான் எடுக்கிறோம். நடுவுல ஒரு 2 வாட்டி ஃபிஷ் சாப்பிட்டேன். பட் அம்மா வீட்ல. எங்க வீட்ல செஞ்சு எப்படியும் ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட இருக்கும். ரீசென்ட் டேஸ்ல ஃபிஷ் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு. ஆனா மண் சட்டியில செய்யணும் அப்படின்றது. பழைய வீட்ல இருக்கிறப்ப மண் சட்டி வச்சிருந்தேன். இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த மண் சட்டியில லைட்டா கிராக் இருந்துச்சு. போக போக அந்த கிராக் பெருசா ஆயிடுச்சு. அதனால வந்து நான் அங்கேயே டிஸ்கார்ட் பண்ணிட்டு தான் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கப்புறம் வாங்கணும்னு நெனச்சுட்டு மறந்தே போயிட்டேன். மீன் எடுத்து செய்றப்ப மட்டும் ஞாபகம் வரும். ஐயோ! இன்னும் வாங்கலையேன்ட்டு திருப்பி மறந்துருவேன். இந்த வாட்டி மீன் செய்றப்பயும் அந்த மாரி ஏமாந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஞாபகம் வரப்பயே நானும் சிவாவும் கிளம்பி போயி சென்னை சில்க்ஸ் கிட்ட ஒரு அம்மா இந்த மாரி வித்துட்டு இருந்தாங்க. இது ஆல்ரெடி நாங்க பார்த்துருக்கோம். அதனால அங்க போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வர வழியில ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுச்சு. அப்ப சிவா சொன்னாரு, "மில்கி மிஸ்ட்ல ட்ரை பண்ணலாம். அன்னைக்கு கர்ட் வாங்க வந்தப்ப பார்த்தா நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு" அப்படின்னு சொன்னாரு. ஐஸ்கிரீம்னா நான் யூசுவலா சாக்லேட் ஃப்ளேவர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சிவா தான் நெறைய வெரைட்டீஸ் ட்ரை பண்ணுவாரு. அப்புறம் ஈவினிங் போல கிட்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேல. அன்னைக்கு ஏர்லி மார்னிங் கோச்சிங் இருக்கிறப்ப ஷையுக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல ஓடுறப்ப கீழ விழுந்துட்டா. கையில இந்த மாரி அடி, அதுக்கப்புறம் கால்லயும் கொஞ்சம் அடி. கையில வந்து ஸ்கின் பீல் ஆயிருக்கு. ஆனா மண்ணு கூட உள்ள போயிருக்கு. ஸோ வார்ம் வாட்டர்ல கொஞ்சமா சால்ட் சேர்த்து அந்த தண்ணிய வந்து நான் அந்த புண்ணு மேல போட்டுட்டுருக்கேன். மண்ணு வேணா வெளிய வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்டின்ட்டு. அந்த தண்ணி போடுறப்பயே ஷையுக்கு வந்து ரொம்ப எரிச்சலா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் வேற வழி இல்ல. அந்த மண்ண எடுத்தா தான் அவளுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாம இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ஒரு கிளாத் வச்சு டேப் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் வச்சு விட்டுட்டேன். இந்த பொண்ண வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அடிக்கடி இந்த மாரி விழுந்து வீரத்தழும்புகளோட வருவா வீட்டுக்கு.